ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஹல்வா. ஸோ ஃபெஸ்டிவல் டைம், ஸோ ஃபெஸ்டிவல் சீசனாக இருக்கிறதுனால நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபியோட இன்றைக்கி நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ சூப்பரான பீட்ரூட் ஹல்வா எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம ஒரு சிம்பிளான சில ஸ்டெப்ஸில் பார்த்து முடிச்சிருவோம். இதுக்கு நீங்கள் தேவையான விஷயங்கள் பார்த்திங்கன்னா 3 பிக் பீட்ரூட்ஸ் நல்லா துருவி நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டை இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அண்ட் வித்தின் 20 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி நமக்கு கிடச்சிரும். இதை விட சிம்பிளான ஒரு ரெசிபி நமக்கு பண்ணவே முடியாது. பீட்ரூட் ஹல்வா தான் இருக்கிறதே எனக்கு தெரிஞ்சு ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ரிச்சான டைம் ரொம்ப சேவ் ஆகக்கூடிய ஒரு ரெசிபி நான் சொல்லுவேன். ஸோ இது மாதிரி நான் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த பச்சை ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கு நீங்கள் ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் கிண்டி விடுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் மில்க் ஆட் பண்ணுறேன். ஸோ மில்க் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 3 glasses ஆஃப் மில்க் ஆட் பண்ணுங்கள், அதாவது ஈக்குவல் குவான்டிட்டி வித் பீட்ரூட். ஸோ நான் பீட்ரூட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 பிக் பீட்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு ஈக்குவலாக தான் நான் மில்க் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ தட் மில்க்கும் பீட்ரூட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மில்க் கலரே நல்லா பிங்க் கலரில் மாறிடுச்சு. ஸோ இப்போ மில்க் பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் ஃப்ளேம் கொஞ்சம் லைட்டாக ஏற்றிக்கலாம். பார்த்திங்களா, ஏற்றினோன்னா இன்னும் நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஆட் சுகர். ஸோ சுகர் பார்த்திங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 cup ஆட் பண்ணுறேன். பட் டிபெண்ட்ஸ் ஆன் த பீட்ரூட்டோடைய டேஸ்ட். ஸோ பீட்ரூட் இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கோட பீட்ரூட்டே சில பீட்ரூட்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சுகர் ஒன்று கூட கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக மில்க் அப்சார்ப் ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. நான் கண்டென்ஸ்டு மில்க்கை பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். இது எதுக்குன்னா உங்களுக்கு ஒரு ஃபைனலான ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளவுதான் நம்ம ஆட் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாமே. அண்ட் ஃபைனலாக கீ, திஸ் இஸ் ஆப்ஷனல், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. ஸோ சூப்பராக அப்படியே அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், செம்மையாக வந்துருச்சு. அந்த கடாயில் ஒட்டவே கூடாது அந்த பீட்ரூட் ஹல்வா. அப்படியே நம்ம எடுத்தால் அப்படியே ஸ்கூப் மாதிரி சூப்பராக வரணும். ஸோ அதுதான் பக்கா கன்சிஸ்டன்சி. வந்துருச்சு பார்த்தீங்களா, வாவ். ஸோ சூப்பர். ஸோ இப்போ சிம் லோவில் வச்சுருங்க. வாவ், பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. கரெக்டுங்களா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகே, ஸோ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு இட் வில் பி பெஸ்ட் இஃப் யூ ஆட் பாதாம். ஸோ பாதாம் வச்சு நீங்கள் பீட்ரூட் ஹல்வா சாப்பிட்டு பாருங்கள். அதுதான் கரெக்டான ஒரு காம்பினேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கார்னிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக டேஸ்ட் பண்ணிடலாம். வாவ், பார்த்தீங்களா, சூப்பராக அப்படியே அந்த கிளாஸி ஃபினிஷ் கிடைக்கிது. பார்த்தீங்களா, நான் எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட்டு கடைசியாக கண்டென்ஸ்டு மில்க் அண்ட் ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ண உடனே அந்த ஒரு கன்சிஸ்டன்சி, அந்த ஒரு கிளாஸி ஃபினிஷ் கிடச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளவு தான். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.